நல்ல வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது. கையில் 4 காசு பணப்புழக்கம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. நல்ல பெயர் புகழை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் என்றே நான் இதனை சொல்லுவேன். ஒரு சிலருக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக இது அமையப்பெறுகின்றது. உடன் இருப்பவர்களுடனான ஒரு நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம். மன வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற ஆகச்சிறந்த மாதம் இது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் செப்டம்பர் மாதத்திற்கு எப்படி இருக்கின்றது, மாத பலன்கள், பொதுவான ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். இதோடைய பலம் வெறுமனே 10% தான் நண்பர்களே. ஆனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க. நான் ஒவ்வொரு பலன் நான் என்ன உள்ள அப்படி இப்படின்னு புகழ்ந்தாலும் அது 10% தான். ஆனால் அந்த 10% உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கூட எடுத்து வச்சுங்க. நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் இந்த தசாபுக்தியும் நடக்குமானால், இந்த தசாபுக்தியும் நடக்குமானால்னு பலன் தசாபுக்தியை மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் உங்களுக்கு அந்த பலனோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது 10% 50% மேலே போயிடும். ஒரு 60-70 போயிடும். சரிங்களா? அப்போ நான் ஒரு 10 பலன் சொல்றேன். அந்த 10 பலன்ல 2 பலனுக்கு தான் உங்களுக்கு தசாபுக்தி மேட்ச் ஆகுதுன்னா அந்த 2 மட்டும்தான் உங்களுக்கு பலமா நடக்கும். மற்ற 8 உங்களுக்கு நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். சரிங்களா? ஆனா அந்த 2 உறுதியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? சரிங்க நண்பர்கள், இப்போ நம்ம பலன்களுக்குள்ள போயிடும். தனுசு ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கிறது வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம், வேலை கிடைக்கும். நீண்ட நாளா வேலை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அல்லது சரியான வேலை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான அமைப்புகளில் யாரெல்லாம் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம். நல்ல வேலை கிடைக்குமா, சிறப்பான வேலை, அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் வேலை கிடைக்குங்கிறது கோச்சாரம். இது பொது பலன் 10%. இப்போ அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 6ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் உறுதியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. சரிங்களா? தசாபுக்தி இப்போ போகலை அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்காது. நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஆனால் தசாபுக்தி போச்சுன்னா வேலை கிடைச்சிடும். நல்லது. அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இடமாற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். யாரெல்லாம் நீண்ட நாள் டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்றீங்க, இல்லை ஒரு ஜாபை குயிக் பண்ணிட்டு விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு மாற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரியான முயற்சிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு. நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றதோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உத்தியோக மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகம். சரிங்களா? தசாபுக்தி நடந்ததுன்னா உறுதியாக மாற்றம் கிடைச்சிடும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை, உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். அது ப்ரமோஷனா இருக்கலாம், சம்பள உயர்வா இருக்கலாம், ஏதோ ஒன்று உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத அமைப்பு. அப்படியே ஜாதகத்துவங்க. யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் ஓடுதோ உறுதியாக உங்களுக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷனோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. சரிங்க, இதெல்லாம் ஒரு உரம் போய்கிட்டு இருக்க, தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் தொழில் வியாபாரம் கணிசமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல லாபங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல சிறப்பாக உண்டு. இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் உறுதியா பெற்றுக் கொடுக்கும். சரி, இது அமைப்பு, பொது பலன். அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 10ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் வலுத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியா தொழில முன்னேற்றம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல ஜாதகம் உண்டு. ஆக பொது பலன் உண்டு. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, திருமண முயற்சிங்க. யாரெல்லாம் திருமணத்திற்காக கொஞ்சம் நீண்ட நாளாக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக இப்போ முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள்ல நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம். உங்க ஜாதக அமைப்பின்படியும் 2 மற்றும் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்குன்னா உறுதியா கல்யாணத்திற்கான அமைப்புகளும் கைகூடி வந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆக இது ஒரு அமைப்பு. அதே போல் குழந்தை பாக்கியம். எப்பவுமே கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் கோச்சாரத்தால தடை செய்ய முடியாது. உங்க ஜாதக அமைப்பின்படி தசாபுக்திகள் நடக்குமானா கிடைச்சிரும். நீங்க அதை பற்றி பயப்பட வேண்டாம். சரிங்களா? வேற எங்கேங்க சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் கையில ஒரு 4 காசு புழக்கத்தை எப்பவுமே தொழில் செய்யறவங்க குறிப்பா அந்த தொழில் சார்ந்து காசு புழக்கத்தை, பணப்புழக்கத்தை அப்படியே கையில வச்சுக்கிட்டே இருக்கும்.
இந்த ரொட்டேஷனுக்கான மணி இருந்துகிட்டே இருக்கும். பெருசா கடன் வாங்கணும், சிரமப்படணுங்கிற அவசியம் இருக்காது. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் யாருடைய ஜாதகப்படி 2-11ஆம் இடங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு கையில் அந்த மணி ரொட்டேஷன், பண நடமாட்டம், பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதான் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாகவும் ஒரு நல்ல நகர்வு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டம். ஒரு சிலருக்கு மனைவி வழியிலிருந்து வருமானம் உண்டு, அல்லது மனைவிக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலாம். இப்ப தனுசு ராசிக்காரங்க ஆணா இருக்கீங்க, உங்க மனைவிக்கு வேலை கிடைக்கலாம். நீங்க பெண்ணா இருக்கீங்க, உங்க கணவருக்கு வேலை கிடைக்கலாம், வேலை இல்லாம இருந்து. அந்த மாதிரி உங்க வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம். யாருடைய ஜாதகப்படி 12ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த பலன் உறுதியாக பொருந்தும். சரிங்களா? அதாவது உங்க வாழ்க்கை துணைக்கு உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புக்கு நீங்க நகர்த்தப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல இந்த மாதம் ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு புறம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம், ஹெல்த். இந்த ஹெல்த்ல யாருக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான தொந்தரவுகள் இருந்து வந்ததோ அவர்களுக்கு இந்த மாதம் அந்த ஆரோக்கியத்துல ஒரு கம்ப்ளீட்டா தீர்மாங்கிறது தெரியல, ஆனா ஓரளவுக்கு அந்த ஆரோக்கியத்தினுடைய அமைப்பு அதிகரிக்கும், நோய் தொந்தரவின் வீரியம் குறையும். சரிங்களா? அப்படியே ஜாதகத்துக்கு பாருங்க, யாருக்கு 1ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுதோ உறுதியா அவங்களுக்கு ஆரோக்கியத்துல மேம்பாடுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு, எப்படிங்க, தகப்பனார் வழியிலிருந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சிலருக்கு உதவிகள் கிட்டும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அப்போ யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இது கிட்டும். உறுதியா கிட்டும். அதாவது 9ஆம் அதிபதி 11ல இருக்கலாம், இல்ல 11ஆம் அதிபதி 9ல இருக்கலாம். 9-11 தொடர்புல ஏதேனும் ஒரு தசாபுக்தி இப்போ உங்களுக்கு நடக்குது, அல்லது 9ஆம் அதிபதி தசையில 11ஆம் அதிபதி புக்தி நடக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகளை இப்போ உங்களுக்கு தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக அந்த உதவிகள் கிடைக்கும் தகப்பனார் வழியிலிருந்து. ஸோ இந்த மாதம் தொழில் உத்தியோகம் அமைப்புகள் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வை தரக்கூடிய மாதமாக தனுசு ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மையான மாதம். அனைத்து அமைப்புகளுமே ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கின்றது. பெரிதாக தொந்தரவுன்னு சொல்ற அமைப்புகள்ல எதுவும் பெருசா இல்லை. அப்போ உழைத்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிடணும். உயர்கல்வி விண்ணப்பிப்பதற்கு இந்த மாதத்தோட முதல் வாரம் ஒரு நல்ல சிறந்த வாரம். அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க ஜாதகப்படியும் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போதுன்னா நல்ல இடத்துலயே அந்த சீட்ஸ்லாம் கிடைக்கும். சரிங்களா? அல்லது ஏதாவது ஹையர் எஜுகேஷன் மாதிரியான கோர்சஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுத போறீங்கன்னா இந்த வீக்ல சக்சஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. 9ஆம் இடம் தசாபுக்தி உங்களுக்கு நடக்குமானால். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஆக இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இறைவன் சிவபெருமான் வழிபாடு செய்வது சகலத்திலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.